சமீபத்துல இப்போ நிறைய ஆமா நம்ம ஏதாவது ரெடியா இருக்கு. படையப்பாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லா சிஜில இருந்து அதுல இருந்து எல்லாம் மாடர்னா இன்னைக்கு என்னெல்லாம் வேணுமோ அது டால்பி அட்மாஸ், அப்புறம் ஃபிலிம் வந்து இது வந்து பிக்சர் வந்து இன்னைக்கு மறுபடியும் எல்லாமே எல்லா ஒர்க்குமே புது படத்துக்கு பண்ற மாதிரி எல்லாமே பண்ணி படையப்ப வச்சிருக்கு. அது வந்து ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான். அவர் தான் டிசைட் பண்ணோம் எப்போ ரிலீஸ் பண்ணணும். ஏற்கனவே முத்து வந்து கவிதாலயா பண்ணிட்டாங்க. அது ஒரு 2 வருஷம் ஆச்சு. அது 25வது வருஷமும் நம்ம பண்ணாங்க. இது படையப்பாவும் 26 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 99 ஏப்ரல்ல வந்தது. 27 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதனால அது வரலாம். நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸுக்கு கேட்குறாங்க. என் படம் தெனாலி, நான் என் சொந்த படம் அது கேட்குறாங்க. அபய்ஷன்மிகி, தெனாலி, பஞ்சதந்திரம், தசாவதாரம் கேட்குறாங்க ரீரிலீஸு. அதுக்கப்புறம் வில்லன், வரலாறு, இந்த மாதிரி ஓடின படங்கள்லாம் இருக்குல்ல. நட்புக்காக சரத்குமாரோட ஒரு 10 படம் பண்ணியிருக்கோம். அந்த படங்கள் நாட்டாமை, பாட்டாளி, சேரன் பாண்டியன் இதெல்லாம் கூட ரீரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கேப் பார்க்கணும். ஆனால் ஏன்னா அவரு பாபுஷா வந்து அவரு ஜுவல்லரி இது மட்டும் இல்ல, துணிக்கு மட்டும் இல்ல, பட்டு மட்டும் இல்ல, அவங்க தியேட்டர்ஸும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கரெக்டா எப்போ ரீரிலீஸ் பண்ணோம், எது கேப் இருக்கு. அந்த மாதிரி கேப்ல பார்த்து பண்ணா ஓரளவுக்கு கலெக்ஷன் வரும். அது நம்பிக்கை இருக்கு. சொந்த படம் தெனாலியும் நானும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி முடிச்ச உடனே ரிலீஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. ஒரு 25 படம் மேல இந்த என்னோட வெற்றி படங்கள் இருக்கு. எல்லாமே ரீரிலீஸுக்கு கேட்கறாங்க. பட் எல்லாமே அட்டிட்டு மொத்தமாக கொண்டு வந்து போட முடியாது. ஏன்னா புது படங்கள் வர வேண்டியது இருக்குல்ல. ரீரிலீஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான். இப்போ ரஜினி ஃபேன்ஸு அப்படின்னா ரஜினி படங்கள், விஜய் ஃபேன்ஸ்னா விஜய் படங்கள், அஜித் ஃபேன்ஸ் வந்து வில்லன் வரலாறுலாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குன்னா அது ஃபேன்ஸே இல்லாமல் பொதுவாக வந்து நாட்டாமை, நட்புக்காக எல்லாம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படம். பட் அதெல்லாம் நிறைய டிவியில் பார்த்ததுனால ரீரிலீஸ் பண்ணும்போது தேட்டருக்கு வந்து கம்மியாக தான் வரும். நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் குறைச்சி நல்ல ஃபெசிலிட்டிஸோட தேட்டர் கொடுத்தா இப்போ கண்டிப்பாக பொழுதுபோக்காகவும் இருக்கும், டைமை பாஸ் ஆகும் அப்படின்ற இதில் வருவாங்க. காமெடி பிக்சர்ஸ்க்கெல்லாம் நிறைய பிஸ்ஸாலாம் பண்ணலாம் ரீரிலீஸு. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரஜினி சார் வந்து தொடர்ச்சியாக கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலுமே கேஸ் ரவிக்குமார் சார் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து ட்ரைவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சோசியல் மீடியாஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கமல்ஹாசனும் ரஜினி சாரை வச்சு லோகேஷ் கனகராஜ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தாலுமே அது வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் பண்ணாதான் ஒரு ஃபுல்ஃபில்டா ஃபுல் பொட்டன்ஷியல் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து நிறைய வந்து சொல்றதெல்லாம் போய் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் காதல விழுந்து அவங்க முடிவு எடுக்கிறது தான். அதை தவிர நான் முடிவு எடுக்கிற நிலைமையில இல்லை. நான் இப்போ நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஜெயம் ரவி படம், அப்புறம் தனுஷ் படம், அப்புறம் அங்கே டெபுட்டி சிஎம்மா இருக்கிற தெலுங்குல பவன் கல்யாண் படம், அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு 5-6 படம் நடிச்சிட்டு இருக்கேன். ப்ளஸ் டைரக்ஷனும் சில இது பேசிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். நான் ஏன்னா என்னுடைய அதனால தான் என்னுடைய சொந்த படங்களே கூகுள் குட்டப்பா, ஹிட்லிஸ்ட் எல்லாம் வந்து என் அசிஸ்டன்ஸை வச்சு நான் டைரக்ஷன் பண்ணேன். ஏன்னா நான் டைரக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து டபுளும் ட்ரிபிளும் ஆகிடும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். என் அசிஸ்டன்ஸ்னா இப்போ ஒரு என்னுடைய மேக்கப் மேன் இருக்கான்னா அவர் மேக்கப் மேனோட 4வது அசிஸ்டண்ட்டை மேக்கப் மேனா அவரு போட முடியும். நான் இவரை வச்சுக்கிட்டு அவனை போட்டேன்னா இவரை டீக்ரேட் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நான். ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இதுக்கும் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, அப்புறம் ஆக்டிங் இருக்கு. இதுல ஏன்னா சினிமால தான் இருப்பேன். பாபு சாருக்கு வந்து ஜுவல்லரி இல்லாம சினிமா, எனக்கு நான் இன்னொரு டெக்ஸ்டைல்ஸ் இல்லாம சினிமா வருது. நான் வந்து சினிமா மட்டும்தான். நான் டெக்ஸ்டைல்ஸ் வைக்கணும்னா பாபு சார் பார்ட்னர் இவங்கெல்லாம் வந்து பாருங்கன்னா நிறைய பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க பைக் பிஸ்னஸ் இருக்கு, கார்மெண்ட்ஸ் இருக்கு, இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அதை பார்த்துக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்கு. அதுதான் ரொம்ப நம்பிக்கையான ஆட்களாக இருக்கணும். அதுவும் இவங்கெல்லாம் வந்து டீ டோட்டலர்ஸு, எந்த பழக்கமும் இல்லாத
அதனால இவங்களால ஒழுங்கா வந்து எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியும், நிர்மாணிக்க முடியும். அந்த மாதிரி ஆட்கள் வேணும். இப்படி இருக்காங்க, என்கிட்டயும் இருக்காங்க, நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, இல்ல ஃபேமிலிஸ் இருக்காங்க. சரி ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. அதனால வந்து எதை பத்தி? படத்தை பத்தி எந்த படத்தை பத்தி? கூலியா இருக்கு, கூலி கூட வந்து மிக்சட் ரிவ்யூஸ். எந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ வரல? ரொம்ப கம்மி. இப்பெல்லாம் மிக்சட் ரிவ்யூஸ் இல்லாம வர்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மி. காரணம் வந்து எந்த காலத்திலயுமே, அந்த காலத்துல நாட்டாமையே பிடிக்காதவங்களும் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பேசல பப்ளிக்ல. இப்ப எல்லாரும் பேசுறதுனால நமக்கு அப்படி தெரியுது. ஆனா நீங்க இப்ப அவரு வந்து கூலி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு, என்ன மிக்சட் ரிவ்யூ இருக்குதுன்றது அவருக்கும் ஒத்துக்கிறாரு. ஆனா கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவரு கலெக்ஷன் தானே மெயின். கலெக்ஷன் வந்தாவே அது வந்து பெரிய படம் இது. ஸோ அது மாதிரி கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. முன்னதான் மிக்சட் ரிவ்யூ இருந்தாலும், ரிவ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கொஞ்சம் தான் பாதிக்கும். அதை மீறி ஜனங்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா மவுத் ஸ்டாக் வச்சுதான் ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடைகிறதும், சுமாரான வெற்றி அடைகிறதும், தோல்வி அடைகிறதும் எல்லாமே காரணம் வந்து மக்களுடைய வாய்மொழி ரிவ்யூஸ் தான். நீங்க எவ்வளவு ரிவ்யூஸ் போட்டாலும் சூப்பரா இருக்குன்னெல்லாம் நிறைய படங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த படம் பிரமாமா இருக்கு, இது ஆஸ்கார் வின் பண்ணும், அது ஒன்று அது தியேட்டருக்கு வந்தா 2 நாள்ல எடுத்துருவாங்க. அது அவருக்கு தெரியும் நல்லா எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம கையில் இல்லை. மக்களுக்கு வந்து எது பிடிக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஒரு அளவுக்கு தான் நம்ம கணிக்க முடியும். இப்போ நான் கூட படம் எடுக்கிறேன்னா ஒரு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணுறோம், ஸ்க்ரீன் பிளே பண்ணுறோம், டைலாக் எழுதுகிறோம், அப்புறமா ஷூட்டிங் பண்ணுறோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், பார்க்குறோம். ஒரு தடவைக்கு 100 தடவை பார்க்குறோம். இப்போ நமக்கு இல்லாத ஒரு அறிவு வந்து பொதுமக்களுக்கு இருக்கும். அது ஏன்னா நம்மளே இன்வால்வ் ஆனதுனால, புரியுதுங்களா? அது இன்வால்வ் ஆனதுனால அது பெருசா நமக்கு அந்த குறைகள் தெரியாது. அது பப்ளிக் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால தான் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம். நான் அரசியல் எல்லாம் எனக்கு வந்து எனக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு அனுபவமும் கிடையாது. பட் விஜய் வந்து பேசுறது வந்து தப்பா யாரும் எனக்கு படலை. ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது குட் மார்னிங் அங்கிள், வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள் தான் சொல்லுவாரு. அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு. அப்படிதான் நான் பாக்குறேன். அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், அதை விடுங்க. மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஓகே. அது யாரா இருந்தாலும் சரி இல்லையா? எனக்கு வந்து அவர் வந்து நானே வந்து அதே ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து 2 படம் பண்ணியிருக்கேன். ஆதவன் பண்ணியிருக்கேன், இது மன்மதனம்ப பண்ணியிருக்கேன். அந்த டயத்துலலாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்போ டெப்டி சிஎம்மாக இருந்தார். அவர் வந்து படம் பார்ப்பாரு. நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன், அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன், ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது. அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது. அவரு வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசுறதுக்கு, ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்க ஃபுல்லா, ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய கூட்டம். அந்த கூட்டத்தை ஜாலி பண்றதுக்காக அப்படி பேசியிருக்கலாம். அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து தப்பா ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு, அது குறை சொல்ற வார்த்தையே கிடையாது. இப்ப நான் இவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், பாபு அங்கிள் தான் கூப்பிடுவேன். அது என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்ல மாமான்னு கூப்பிட்டா வேணா ஒரு தப்பாயிருக்கும், அப்படி அவரு கூப்பிடலையே. தேங்க்யூ வெரி மச்.